இதில் அடிப்படையிலேயே நயினாருக்கே ஒரு சூழ்ச்சி இருக்குங்க. என்னன்னா, அவருமே முக்குளத்தோர் கம்யூனிட்டி ஐகானாக முயற்சிக்கிறார். இப்போ நயினார் வந்து சொல்றாரு, ஓபிஎஸ் வந்து பிரதமரை பார்க்கணும், நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு இரிட்டேட் பண்றாரு. என்னன்னா, அவர் ரொம்ப ஜூனியர். 2001 காலகட்டங்க ஓபிஎஸ் வந்து முதல்வரான காலகட்டம். எடப்பாடி பழனிசாமி காலத்துல முக்குளத்தோர் கம்யூனிட்டி அதிமுக விட்டு விலகி நிற்குது, பல காரணங்கள். அப்போ அந்த கம்யூனிட்டியோட இன்றைய தேதிக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஐக்கானா திகழ்றது சசிகலாமா. அவங்க தீவிர பாலிடிக்ஸ்க்கு டிடிவி தனியாக கட்சி வச்சிருக்காரு, அவரும் ஒரு ஐக்கான் தான். தஞ்சாவூர் பக்கம் இருக்கிற முக்குளத்தூர் கம்யூனிட்டியோ அவர் வந்து கவர்ந்து இழுப்பாரு. ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் தென் மாவட்ட முக்குளத்தூர் ஓட்டு வங்கியை கவர்ந்து இழுப்பாரு. அவங்க அவரை லைக் பண்றாங்க. ஓபிஎஸ் நீங்க அசஸ் பண்ணீங்கன்னா அவரோட லைஃப் பூராவுமே அவர் யாரோ ஒருத்தருக்கு வந்து எப்படியாவது கீழ்ப்படிச்சுதான் இருந்தாரு. பணிவு பன்னீர்செல்வம் தான் அவர். அப்ப பிஜேபிக்கும் பணிவா தானே இருந்தாரு. சரி, 2017 அவர் தர்ம யுத்தம் நடத்தினாரு. பெரிய அளவுக்கு ஒரு புகழ் இருந்துச்சு தர்ம யுத்தம் நடத்தும் போது. அப்புறம் ஏன் வந்து பிஜேபிக்காக வந்து அதை கைவிட்டாரு? அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கலாமா? அதிமுக அவர் கையில இருந்திருக்குமே. சசிகலாமா பேர்ல பெரிய குற்றச்சாட்டு, ஜெயலலிதா அவங்க தான் வந்து ஜெயலலிதா கொலை சதின்ட்டாங்க. அப்போ ஓபிஎஸ் வந்து 12 எம்எல்ஏ வேற அவர் நம்பி வந்திருக்கா. 11 எம்எல்ஏ 13 எம்எல்ஏக்கள் எதிர்த்து வாக்களிச்சாங்க. திமுகவுக்கு ஃபேவரபிள்ங்க. அதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன காரணம்னா, திமுகவுக்கு எதிரான வாக்கு ஏதோ ஒரு வகையில சரியுது இல்ல. ஓகே. ஓபிஎஸ்க்கு ஃபேவரபிளான்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் நிலைப்பாட்டுல அவர் ஸ்ட்ராங்கா இருந்ததே கிடையாது. அதான் அவரோட சிக்கல். இப்ப நீங்க கேட்டீங்களா ஆரம்பத்துல ஒரு கேள்வி, திருப்பியும் வந்து நயினாரோட பஞ்சாயத்துக்கு அவர் ஒத்துக்குவாரா அப்படின்னு. நயினாரே வந்து கம்ப்ளீட்டா முக்குளத்தோரோட ரெப்ரஸன்டேஷனா மாறணுங்கிறது அவர் எண்ணம். அப்படின்னா காலப்போக்கில் வந்து அதிமுகவோட பெரும்பகுதி அவர்கிட்ட வந்துரும்னு அவர் நினைக்கிறாரு. கம்யூனிட்டியில் வந்துங்க ஒருத்தர் பாப்புலரா இருக்கணும்ல பொலிட்டிக்கலி. எல்லா கம்யூனிட்டிக்கும் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் உண்டுலங்க. அரசியல் அவா அது இல்லாம ஏது அப்படின்னா ரைட்டு. இப்போ அண்ணன் தான் இப்போ வந்து நம்ம கம்யூனிட்டியில பெரிய ஆளா இருக்காரு அப்படின்னா அவர் சுத்தி தானே அது இயங்கும். அப்ப எப்படி அவர் திருப்பி ஓபிஎஸ் உள்ள விடுவாரு? சரி, இது அடிப்படைங்க. அரசியல் மட்டும் நம்ம போட்டியாளர்களை நம்ம திருப்பி உள்ள சேர்க்க முடியாது. எடப்பாடியும் சேர்க்க மாட்டாரு, நயினாரும் வந்து அண்டர் கிரவுண்ட்ல இப்படிதான் மனசுல வச்சிருப்பாரு. அவரும் அரசியல் வைக்கிறாங்க. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் முனைவர் திரு தராசு ஷியாம் சார் தான் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிக நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பேசுபொருளாக இருக்கிறார். ஒரு பரபரப்பான அவரை சுற்றிய பல செய்திகள் சமீப நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது. என்டிஏ அலையன்ஸிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்ற அந்த அறிவிப்புக்கு பிறகு நயனா நாகேந்திரன் அவர்கள் நான் பிரதமர் மோடி அவர்களோடு சந்திப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர தயாராக உள்ளேன், அவரோடு பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம், வரும் 26ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் தெரிவித்திருந்தார். ஓபிஎஸ் அவர்களுடைய மனோநிலை என்னவாக இருக்கும்? அப்படி ஒரு சமாதான பேச்சு நடவடிக்கையில் அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ ஈடுபட்டால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் என்டிஏ அலையன்ஸிற்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அவருடைய நடவடிக்கைகள் எப்படி பாக்குறீங்க? நயினார் முயற்சி காலகட்டம் தான் ஞானோதயம். இதுல அடிப்படையிலேயே நயினாருக்கே ஒரு சூழ்ச்சி இருக்குங்க. என்னன்னா, அவருமே முக்குளத்தோர் கம்யூனிட்டி ஐகானாக முயற்சிக்கிறார். அதிமுகவோட ஓட்டு வங்கி நீங்க அதை அனலைஸ் பண்ணீங்கன்னாலே, திமுக ஓட்டு வங்கி பசும்பொன் தேவர் மரணத்துக்கு பிறகு அந்த பின்னாடி வந்த அலங்கார ஊர்தியில அண்ணாவும் எம்ஜிஆரும் உட்கார்ந்து வருவாங்க. முன்னாடி வந்து அவரோட திருவுடல் போகும், பின்னாடி அவங்க உட்கார்ந்து வருவாங்க. 1963 எங்களுக்கு பள்ளி பருவம். அந்த காலகட்டத்தில இருந்து அப்படியே கம்யூனிட்டி வந்து திமுக பக்கம் போயிருச்சு. அதாவது காங்கிரஸ் எதிர்ப்புன்னு ஒரு காரணம்னு வச்சுங்களேன். பசும்பொன் தேவர் அவர்கள் கடைசி வரைக்கும் காங்கிரஸ் எதிர்த்தார். ஜவஹர்லால் நேருவை கிரிட்டிசைஸ் பண்ணாரு. இந்த காங்கிரஸ் எதிர்ப்புடைய உணர்வு உடைய அந்த கம்யூனிட்டி அப்படி திமுக பக்கம் வந்துருச்சு. இது 72 வரைக்கும். 72க்கு பிறகு அதிமுக வந்த பிறகு அது அதிமுக பக்கம் வந்துருச்சு. அதிமுக நீங்க அதோட தோற்ற வரலாறு எல்லாம் பார்த்தீங்கன்னாலே அந்த கம்யூனிட்டியை கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க. சசிகலாமா இப்போ கம்யூனிட்டியோட ஐக்கானா இருந்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி காலத்துல முக்குளத்தோர் கம்யூனிட்டி அதிமுக விட்டு விலகி நிற்குது, பல காரணங்கள்.
அப்ப அந்த கம்யூனிட்டியோட இன்றைய தேதிக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஐக்கானா திகழ்றது சசிகலாமா. அவங்க தீவிர பாலிடிக்ஸ்க்கு அது அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. டிடிவி தனியா கட்சி வச்சிருக்காரு. அவரும் ஒரு ஐகான் தான். தஞ்சாவூர் பக்கம் இருக்கிற முக்குளத்தூர் கம்யூனிட்டியோ அவர் வந்து கவர்ந்து இழுப்பாரு. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் தென் மாவட்ட முக்குளத்தூர் ஓட்டு வங்கியை கவர்ந்து இழுப்பாரு. அவங்க அவரை லைக் பண்றாங்க. அப்போ நயினாரும் அதே ஓட் பேங்கை தான் ரெப்ரசென்ட் பண்றாரு. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நயினார் வந்து சொல்றாரு ஓபிஎஸ் வந்து பிரதமரை பார்க்கணும், நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு இரிட்டேட் பண்றாரு. என்னன்னா அவர் ரொம்ப ஜூனியர். சரி 2001 காலகட்டங்க ஓபிஎஸ் வந்து முதல்வரான காலகட்டம். ஆமா ஆமா இல்லைங்களா? அப்போ வந்து நான் சுதாங்கன் எல்லாம் ஜெயா டிவி, அதாவது ம்ஹும். போயஸ் கார்டனுக்கு பக்கத்து பில்டிங் அனெக்ஸ். ஓகே மேல இருந்து பார்த்தா போயஸ் கார்டன் உள்ள தெரியும். ம் ம் சுப்ரீம் கோர்ட்டு ஜெயலலிதாவை அன்சீட் பண்ணிருச்சு. அவங்களுக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கே தகுதி இல்லை, எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? அந்த கான்ட்ரவர்சியில் அன்றைய ஆளுநர் ஃபாத்திமா பிவி ராஜினாமா பண்ண வேண்டியதாயிடுச்சு. அன்சீட் பண்ண அன்னைக்கு இரவு நிகழ்ச்சி வந்து நானும் சுதாங்கனும் பண்றோம். ஓகே யார் முதலமைச்சர் யார் முதலமைச்சர்னு பயங்கர பரபரப்பு. ம்ஹும். அப்போல்லாம் வந்து லைவே கிடையாது. இங்கே கேசட்டில் ரெக்கார்டு பண்ணி வரிசையாக வண்டி நிற்குங்க. ம்ஹும். 4 வீலர் 10 நிமிஷம் கேசட்டு 15 நிமிஷம் கேசட்டாக கொடுத்து விடணும் நம்ம. ஓ 10 நிமிஷங்க 10 நிமிஷம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அப்படி கொடுக்கணும் நம்ம. ம் ம் அப்போ முதலமைச்சர் யாருன்னு சொன்னா தான் நம்ம அதை சேர்க்க முடியாது. 9 மணிக்கு என்னமோ வரும் அது நிகழ்ச்சி. முடிவு எடுக்கல, குழப்பம், பல்வேறு காரணங்கள். திடீர்னு ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னாங்க. உண்மையிலேயே அவர் யாருன்னே தெரியாது எங்களுக்கு. ம்ஹும். யாருங்கன்னு கேட்டப்ப இல்லை பெரிய குளத்துல வந்து அவர் சேர்மனா இருந்தாரு, ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர் அப்படின்னாங்க. அதிமுக ஆபீஸ்க்கு வெளியில இருக்கிற டீ ஷாப்ல அவர் டீ தாங்க குடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ நல்லா தெரியும். நான் சொல்றேன் எல்லாமே 100% ட்ரூ. திரு ஓபிஎஸ் அவர்கள். ஆமாமா, அவருக்கே தெரியாது. ஓஹோ அப்போ முதல்ல ஜெயா டிவில இருந்தா தகவல் சொல்லி, இன்னும் சொல்லப்போனா செல்போன் கூட பெரிய அளவு கிடையாது. செல்போன் வந்துருச்சு, 93லயே வந்துருச்சு. ஓரளவுக்கு செல்போன் இருக்குது கையில. சொல்லி ஓபிஎஸ் இந்த மாதிரி படம் வேணும், நீங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு உடனே இந்த பர்சுக்குள்ள வச்சிருப்பாங்க பாத்தீங்களா ஒரு சின்ன படம், ம்ஹும். ஆமா அந்த ஆமா படத்தை தான் அவர் எடுத்து கொடுத்து விட்டாரு. ஓஹோ ஓகே அதைத்தான் நாங்க ஜெயா டிவில போட்டோங்க. ம்ஹும். ம் 2-3 மாசம் கழிச்சு நான் கோயம்புத்தூர்ல ஏதோ சர்க்கியூட் ஹவுஸ்க்கு போகும்போது நம்ம நண்பர் இன்னமும் அவர் ஆக்டிவா இருக்காருங்க, தாமோதரன் பேரு. அவர் கூட்டு போறாரு. சர்க்கியூட் ஹவுஸ்ல ஓபிஎஸ் படம் மாட்டிருக்கு. பாடுறா ஒரு மனுஷனுக்கு யோகத்தை. சேர்மனா இருந்து எம்எல்ஏ ஆகி எல்லாமே ஒரு 3-4 மாசம் பீரியடுக்குள்ள சேர்மன், எம்எல்ஏ, மினிஸ்டர், முதலமைச்சர். நீங்க அப்படி ஒரு கற்பனை கூட நம்ம பண்ணி பார்க்க முடியாது. சர்க்கியூட் ஹவுஸ்ல படம் இருக்கு. சார் தான் நினைச்சுக்கிட்டேன். 25 வருஷம் அதுக்கு பிறகு பல நேரங்களில் போயஸ் கார்டனுக்கு நாங்கள் போகும்போது அவர் வெளியில வந்து கொஞ்சம் சேர்ஸ் போட்டிருப்பாங்க, அதில் அவர் உட்காந்துருப்பாரு. அப்போ வந்து முதலமைச்சர் பதவிக்கு உண்டான எந்த அந்தஸ்தையுமே அவர் எடுத்துக்கிடல. ஏன்னா அது ஜெயலலிதாக்காக வைக்கப்பட்டிருக்கிற சீட்டு, இவர் அந்த சீட்டை வந்து வாமா வச்சிருக்காரு, அவ்வளவுதான். இப்படிதான் விமர்சனமே அதுதாங்க. அவர் அந்த முதலமைச்சர் அறைக்கே போகல. எந்த ப்ரோக்ராமும் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் கிடையாது. முதலமைச்சர் பேர் போட்டு வரணும் இல்லைங்களா? அப்போ ஓபிஎஸ் பேர் போட்டு வர முடியாதுங்கிறதுனால கிடையாது, ப்ரோக்ராமே கிடையாது. இங்க வந்து அப்பீல், அதாவது டான்சி வழக்கோட அப்பீல். ஜெயலலிதா இன்னசென்ட்னு வந்துருச்சு அப்பீல்ல. அப்பவும் நான் தான் அங்க ப்ரோக்ராம் பண்றேன். ஓகே ஜோதின்னு வழக்கறிஞருங்க. ஜோதி வழக்கறிஞர் இப்ப திமுகவில் இருக்காரு. அவர் தான் இன்டர்வியூ பண்றாரு. இந்த கேஸ் என்ன, எப்படி வந்து இந்த அப்பீல்ல வந்து உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைச்சதுன்னு. அப்படியே உடனே முதலமைச்சர் ஆறாங்க. முதலமைச்சர்னா உடனே கூட ஆகல. அவங்க ஆண்டிப்பட்டியில தங்கத்தமிழ் செல்வனை ரிசைன் பண்ண சொல்லிட்டு, ஆண்டிப்பட்டி தங்கத்தமிழ் செல்வன் எம்எல்ஏக்காமா, அதிமுக எம்எல்ஏ, இதுதான் வரலாறு. அவரை ரிசைன் பண்ண சொல்லிட்டு ஆண்டிப்பட்டியில அவங்க போட்டிட்டு, ஆண்டிப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சி அது ரவி பெர்னாடும் சுதாங்கனும் அப்புறம் ஜெயா டிவி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து நிகழ்ச்சி அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா. மேக்சிமம் ஒரு பிப்ரவரி மாதம் 2002ன்னு நினைக்கிறேன். இது ஜெயலலிதா பிறந்த நாளும் அதுவும் கோயின்சைட் ஆகுது. ஓகே 2021 செப்டம்பரோ என்னமோ அவர் பதவிக்கு வந்தார். ஆக ஒரு 4-5 மாதம் தான் இருந்தார். ஆனால் உடனே வந்து அவர் ராஜினாமா பண்ணிட்டார். அப்போ வந்து முதலமைச்சராகி எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எடுத்த நிலைப்பாடுகள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் முதலமைச்சராகி அந்த பதவியை வந்து அவர் உடனடியாக ராஜினாமா பண்ணார். அதுக்கு பிறகு 2006
2006ல் வந்து அதிமுகவுக்கு 60 சீட்டோ 63 சீட்டோங்க. திமுகவுக்கும் மெஜாரிட்டி இல்லை, 96 சீட்டோ என்னமோ. ஜெயலலிதா 61. 61 மெஜாரிட்டி இல்லை இவங்களுக்கும். ஆமா. திமுகவுக்கும் 96 மைனாரிட்டி ஆட்சி. மைனாரிட்டி ஆட்சி. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் ஓ பன்னீர்செல்வம்ட்டாங்க. ஓஹோ. அவர் எதிர்க்கட்சி தலைவருங்க. ஜெயலலிதா இருக்காங்க, ஜெயலலிதா எம்எல்ஏ. அப்புறம் திடீர்னு மனமாறுதல். எதிர்க்கட்சி தலைவரா வந்து அவரை போட முடியாது, அதனால எதிர்க்கட்சி தலைவரா ஜெயலலிதா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனமாறுதல் ஏற்பட்ட உடனே ஜெயலலிதா ஓபிஎஸ் கூப்பிட்டு நீங்க ரிசைன் பண்ணிருக்கேன்னாரு. டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டாரு. ஓகே. ஓபிஎஸ் பதவியில சேர்ற வேகத்தை விட ஒரு ரிசைன் பண்ற வேகம் ஜாஸ்தி, அதுக்காக சொல்ல வரேன். ஓகே. உடனே இவங்க எதிர்க்கட்சி தலைவர், அவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர். அது அவர் கீழேயும் போவாரு. முதலமைச்சரா இருப்பாரு, துணை முதலமைச்சரா ஆவாரு, எதிர்க்கட்சி தலைவரா இருப்பாரு, துணை எதிர்க்கட்சி தலைவராகவும் ஆவாரு. அதுக்கு பிறகு திருப்பி எப்போ முதலமைச்சர் ஆகிறாரு? ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு. அதை எப்போ ரிசைன் பண்றாரு? சசிகலாமா முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லும்போது அதை ரிசைன் பண்றாரு. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவரோட வாழ்க்கை ஏற்ற இறக்கங்கள் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா ஒரு 25 வருஷமா ஸ்டாண்டர்டா இருக்காரு. அதிமுக சீனியர் ஆயிட்டாரு. 25 இயர்ஸ்ங்கிறது ஒரு பெரிய காலகட்டங்கள், பல்வேறு பதவிகள். அப்போ பை நேச்சர் ஓபிஎஸ் வந்து கொஞ்சம் சப்டியூடுங்க, அதாவது சப்மிசிவ். ஒரு தடவை நான் என் மிஸ்ஸஸ்லாம் வந்து மதுரையிலேருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸில் இங்கே சென்னை திரும்புகிறோங்க. ஒரு கூப்பையில் திரும்புகிறோம். திடீர்னு ரயில்வே அதிகாரிகள் வந்து சார் ஒரு ரிக்வெஸ்ட்டு, என்னங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து இந்த கூப்பையை விட்டுட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு கூப்பை, அடுத்ததில் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கூப்பையை போட்டு தரோம், அங்கே போகிறீங்களா? நாங்கள் அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லைங்க. என்ன காரணம்னு. இல்லைங்க, இதில் வந்து நடராஜன் வர்றாரு, அதுக்கு பக்கத்திலே ஓபிஎஸும் வராரு. ஓபிஎஸ்க்கு வந்து அது சங்கடமா இருக்கு. நடராஜனை பார்த்தா ஜெயலலிதா அம்மா கோவத்துக்கு ஆளாகணும்னு நினைக்கிறாரு, அகஸ்மஸா பார்த்துருவாங்க, அதனால அவர் இந்த கூப்பை உங்க கூப்பைனா வசதின்னு நினைக்கிறாரு. இதுதாங்க ஓபிஎஸ் சுவாபம். நான் பிறகு என்ன பண்றது, சரின்னு சொல்லிட்டு பிறகு நான் நடராஜன் வந்திருக்கதே எனக்கு நியூஸ். நான் அவரை போய் பார்த்து, எனக்கு அவர் காலேஜ் டேஸ் இந்திய போராட்ட தலைகர்த்தர், அவர்கிட்ட போய் பார்த்து பேசிட்டு இருந்தேன். ஓபிஎஸ் நீங்க அசஸ் பண்ணீங்கன்னா அவரோட லைஃப் பூராவுமே அவர் யாரோ ஒருத்தருக்கு வந்து எப்படியாவது கீழ்ப்படிஞ்சுதான் இருந்தாரு. பணிவு பன்னீர்செல்வம் தான் அவர். ஓகே. அப்ப பிஜேபிக்கும் பணிவா தானே இருந்தாரு. சரி, 2017 அவர் தர்ம யுத்தம் நடத்தினாரு. பெரிய அளவுக்கு ஒரு புகழ் இருந்துச்சு தர்ம யுத்தம் நடத்தும் போது. அப்புறம் ஏன் வந்து பிஜேபிக்காக வந்து அதை கைவிட்டாரு? அப்படியே கன்டினியூ பண்ணிருக்கலாமா? அதிமுக அவர் கையில இருந்திருக்குமே. சசிகலாமா பேர்ல பெரிய குற்றச்சாட்டு, ஜெயலலிதா அவங்க தான் வந்து ஜெயலலிதா கொலை சதின்ட்டாங்க. அப்போ ஓபிஎஸ் வந்து 12 எம்எல்ஏ வேற அவர் நம்பி வந்திருக்கா, 11 எம்எல்ஏ, 13 எம்எல்ஏக்கள் எதிர்த்து வாக்களிச்சாங்க. அது போக ஓபிஎஸ்ஸே வந்து அவர் எல்லா இடங்களையும் கூட்டங்கள் போட்டாருங்க. பெரிய பிரம்மாண்ட கூட்டம் வந்துச்சு, இமேஜ் வைஸ் கூட இருந்துச்சு. அதிமுகவை அவர் கைப்பற்றுவார். எடப்பாடி முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஆன பிறகும் அதிமுக அவர் கைப்பற்றுவாருங்கிற மாதிரி ஒரு டாக் இருந்தது. அப்போ வந்து அதை நடுவில் பூந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பஞ்சாயத்து பண்ணது பிஜேபி. பிஜேபி பஞ்சாயத்து பண்ண பிறகு ஒரு துணை முதலமைச்சர் ஆனார். சரி, ஜெயலலிதாவுக்கு முதலமைச்சராக இருந்து துணை முதலமைச்சராக இருந்து வேற விஷயம். அப்போ கூட அவங்க துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதலமைச்சராக போகும்போது 2 கோஆர்டினேட்டர்ல ஒருத்தர் 2 பேரும் கையெழுத்து போடணும்னு எல்லாத்தையும் மாற்றும் போது அதிமுக இப்போ இவ்வளவு பெரிய கொள்கையெல்லாம் சொல்றாங்க. அப்ப ஏன் வந்து அவரு நிரந்தர பொதுச்செயலாளர் ஜெயலலிதான்னு சொல்லி பொதுச்செயலாளர் பதவியை மாத்தி 2 ஒருங்கிணைப்பாளர் கொண்டு வந்தாங்க? கட்சி ஆரம்பிக்கும் போது தானே ஒருங்கிணைப்பாளர் போடுவாங்க. 72 ஆரம்பிச்ச கட்சிக்கு 2017 எதுக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி? அப்ப சட்டத்திட்டத்தை மாத்தலையா? அப்போ அது எம்ஜிஆர் வகுத்த சட்டத்தை மாற்றியதாகாதா? ஜெயலலிதா வகுத்த சட்டத்தை மாற்றியதாகாதா? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவோர் அப்படின்னு இப்ப சொல்றாங்களா? அப்ப ஏன் அதை மாத்தினீங்க? இப்போ சமகாலத்துல திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த தடாலடியான அந்த முடிவுகள் அவருக்கு என்ன மாதிரியான சாய்ஸஸ், இப்போ மல்டிபிள் சாய்ஸஸ் திரு ஓபிஎஸ் அவர்களிடம் இருக்கிறது. ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவது, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தன்னுடைய அணியை வந்து கூட்டணி சேர்வது, இல்லை என்றால் விஜய் ஒரு ஆப்ஷன் இருக்கிறது, திரு சீமான் ஒரு ஆப்ஷன் இருக்கிறார் என்று பல ஆப்ஷன்கள் வந்து தற்போது அவர்களுக்கு வந்து ஓப்பன் ஆகி இருக்கிறது. திரு எடப்பாடிக்கு பல நெருக்கடிகளும் கொடுத்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. மேலும் 2021ஆம் ஆண்டு திரு டிடிவி தினகரன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகளில் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராகவே இருந்தாரு. அதிமுகவோட வாக்குகளை கணிசமா உடைச்சு எடுத்தாரு
அதுல வந்து அந்த அந்த ஓட்டுகள் அதிமுகவுக்கு ஒரு வேளை வந்திருக்கும் பட்சத்தில் திமுக தொங்கு சட்டமன்றத்தை கூட சந்தித்திருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை கூட வந்திருக்கும் சொல்லி குருமூர்த்தி போன்றவர்கள் கூட பேசியதை நம்மால பார்க்க முடிந்தது. அப்ப இப்படி இருக்கும் பட்சத்துல ஓபிஎஸ் இந்த நடவடிக்கைகள் அவர் எடுக்கக்கூடிய ஃபர்தரான மூவ் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்க போகுதா? ஆளும் டிஎம்கேக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு ஃபேவரபிள்ங்க. அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. என்ன காரணம்னா, திமுகவுக்கு எதிரான வாக்கு ஏதோ ஒரு வகையில சரியுதுல்ல. ஓகே. ஓபிஎஸ்க்கு ஃபேவரபிளான்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் நிலைப்பாட்டுல அவர் ஸ்ட்ராங்கா இருந்ததே கிடையாது. அதான் அவரோட சிக்கல். ஓகே. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல ஆரம்பத்துல ஒரு கேள்வி. திருப்பியும் வந்து நயினாரோட பஞ்சாயத்துக்கு அவர் ஒத்துக்குவாரா அப்படின்னு. நயினாரே வந்து கம்ப்ளீட்டா முக்குலத்தோரோட ரெப்ரசன்டேஷனா மாறணுங்கிறது அவர் எண்ணம். ம், ம், ம். அப்படின்னா காலப்போக்குல வந்து அதிமுகவோட பெரும்பகுதி அவர்ட்ட வந்துரும்னு அவர் நினைக்கிறாரு. ஓகே. ஒரு கம்யூனிட்டில வந்துங்க ஒருத்தர் பாப்புலரா இருக்கணும்ல பொலிட்டிக்கலி. ம், ம், எல்லா ம். கம்யூனிட்டிக்கும் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் உண்டுலங்க. எஸ். அரசியல் அவா. ம், அது ம். இல்லாம ஏது? ம், அப்படின்னா ம். ரைட்டு. அப்புறம் அண்ணன் தான் இப்போ வந்து நம்ம கம்யூனிட்டில பெரிய ஆளா இருக்காரு. அப்படின்னா அவர சுத்தி தானே அது இயங்கும். ம், 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 ம். அப்ப எப்படி அவரு திருப்பி ஓபிஎஸ் உள்ள விடுவாரு? ஓகே. சரி இது அடிப்படைங்க. ஓகே. அரசியல் மட்டும் நம்ம போட்டியாளர்கள நம்ம திருப்பி உள்ள சேர்க்க முடியாது. எடப்பாடியும் சேர்க்க மாட்டாரு. நயினாரும் வந்து அண்டர் கிரவுண்ட்ல இப்படிதான் மனசுல வச்சிருப்பாரு. அவரும் அரசியல்வாதி தானங்க. ம், ம், அதிமுக ம். அரசியல் அதிமுக அரசியல பத்தி ஓகே. அவருக்கு தெரியும்ல. ஓகே, ஓகே, ஓகே. சோ ஏன்னா ஓபிஎஸ் இருந்தவர் வந்து அவரும் அதிமுகவுல. இருந்தவர் ஓபிஎஸ்க்கு ஜூனியர். ஆமா. ஓபிஎஸ் வந்து தன்னோட ஜூனியரோட பஞ்சாயத்துக்கு அவர் கட்டுப்படணும். அப்போ ஓபிஎஸ் வந்து குழம்புவாரு. அதான் அவரோட சிக்கல் ஓகே. என்னன்னாங்க, அவர் ஜெனரலா வந்து அவர் பிராமின் அட்வைஸ தான் பெருசா மதிப்பாருங்க. ஓ! நீங்க எவ்வளவுதான் நம்ம வித்தகரா இருந்தாலும், 72ல இருந்து அதிமுகவோட உள்ளும் புறமும் தெரிஞ்சவரா இருந்தாலும், நம்ம அட்வைஸ் அவர் ஏத்துக்க மாட்டாரு. ஓகே. அவர் எப்பவுமே அப்படிதாங்க. அவரோட சுவாபம் அது. ஓகே. அது தவறுங்களா நான் சொல்லல. அவர் அவங்கள நம்புவாரு அவ்வளவுதான். நிச்சயமா சார். அப்போ ஆ ம். கேட்டுருங்க. அதான் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த முடிவுகள் எது மாதிரியாக இருக்கும்? அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஃபேவரபிளா இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இல்ல இப்படி குறிப்பாக பாருங்க. ஒரே ஒரு குறுக்கீடு. திமுகவோட கூட்டணி வைக்கணும்னா, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வந்து திமுகவோட கூட்டணி வைக்க முடியாதுல்ல. ம். எஸ். சரி முன்னாடி எஸ்டிஎஸ் இருந்தாருங்க அந்த காலத்துல. ம், ம். திமுகவோட ஒரு கூட்டணி இருந்தாரு. எம்ஜிஆருக்கே எதிர்த்து ஊழல் புகார் பட்டியல் எல்லாம் கொடுத்தாரு. நமது கழகம் கட்சி வச்சிருந்தாரு. ம். இங்க ஓகே. சென்னையிலே பெரிய மாபெரும் ஊர்வலங்க. அப்போ நாங்கெல்லாம் அண்ணா தாய் குரூப். ம், ம். அப்புறம் திருப்பி அதிமுகவுக்கு வந்தாரு. அதுக்கு பிறகு வந்து திமுகவோட இணக்கமா இருந்தாரு. திமுகலே சேர்ந்தாரு. ம். இன்னைக்கு திமுகல இருக்கிற பல அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் தான். ம், ம். இப்படி பல உதாரணங்கள் இருக்கு. அப்ப திமுகவோட டோட்டலா போய் சேர்ந்தா உடனடி பெனிஃபிட் கிடைக்காது. ஓகே. உடனே எப்படி அவர் அமைச்சராக்குவாங்க? ம், ம், ம். கிடைக்காது. பொறுப்பு குடுக்க மாட்டாங்க. அவரோட சேர்ந்து இருக்காங்கல்ல. இப்போ உதாரணமா வைத்தியலிங்கம். அவரு ஒரத்தநாடுல நிக்கணும் ரீ எலெக்ஷன். ம். அப்ப நிக்கணும்னா அவரு எப்படி தனியா ஓபிஎஸ் ஓட்ட மட்டும் நம்பி அவர் எப்படி ஜெயிக்க முடியும்? ம், ம். அதிமுக ஓட்டு வேணும். அது இல்லன்னு ஆயிருச்சு. அப்படின்னா கண்டிப்பா வந்து திமுக ஓட்ட வச்சு ஜெயிக்கலாம்னு ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாரு. அவரோ, மனோஜ் பாண்டியனோ, ஓகே. ஓபிஎஸ் உள்ளிட்ட 4 பேருக்குமே வந்துங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னொரு ஓட்டு வங்கி தேவை. நிச்சயமா. அப்ப ஏதோ ஒரு வகையில திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காவது போகணும்னு நினைப்பாங்க. நடுவுல ஒரு கேப் விழும். அந்த கேப்ல வந்து அவங்க ஒரு கட்சி தான் ஆரம்பிக்கணும். தொண்டர் உரிமை மீட்பு குழு வச்சுக்கிட்டு ஓகே. அதை செய்ய முடியாது. அதுல சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா சார். பேரே இடிக்குங்க. அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுல அது. ம். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்கள வந்து எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.